Elevate your aspirations, guaranteed placements, and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றிருக்கிறார். அங்கு அவர் முக்கிய தலைவர்களையும் சந்திப்பதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், சோனியா காந்தி உள்ளிட்ட மற்ற தலைவர்கள் யார் யாரையெல்லாம் முதலமைச்சர் சந்திப்பதாக திட்டம் இருக்கிறது? தற்போது சோனியா காந்தியும் முதல்வர் சந்திப்பின் நோக்கம் குறித்து விளக்குங்க. திலகவதி, நாளை தினம் அந்த நித்திய கூட்டமானது நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக தான் முதல் முறையாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி வந்திருக்கின்றார். இதற்கிடையில் பல்வேறு முக்கிய தலைவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், அதே போல பல்வேறு மாநில முதல்வர்களையும் சந்திக்க இருக்கின்றார். அதன் முதல் கட்டமாக தான் தற்போது சோனியா காந்தி அவர்களை அவர்களுடைய இல்லத்தில் வைத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசி வருகிறார். நமக்கு தெரியும், ஏற்கனவே தமிழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை வந்துட்டு முதல்வர் டெல்லியில் வந்து சந்திப்பார் என தகவல்கள் வெளியாகின்றது. அதன் அடிப்படையில் தற்போது அவருடைய இல்லத்தில் வந்துட்டு இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் நிதி ஆயோக் கூட்டம் அந்த நடைபெறும் அந்த இடைவேளையில் பிரதமர் மோடியை வந்துட்டு பிரதமர் சந்திப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. நேரம் கொடுக்கப்படும் பட்சத்தில் பிரதமரையும் வந்து நேரில் சந்தித்து பல்வேறு தமிழ்நாட்டு விவகாரங்கள் தொடர்பாக நேரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கலாம். அதே போல நிதி ஆயோக் கூட்டத்திலும் வந்துட்டு தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விவகாரங்கள், மத்திய அரசு விடுவிக்க வேண்டிய நிலுவைத் தொகை, இருக்கக்கூடிய கல்வி நிலுவைத் தொகை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. இதனை எல்லாத்தையுமே அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கலாம். அதே போல சமீபத்தில் இந்த ஆளுநர் ரவியினுடைய அந்த விவகாரம், அதே போல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற இந்த உத்தரவுகளின் அடிப்படையில் ஆளுநருடைய நடவடிக்கைகள் தொடர்பான பல்வேறு விஷயங்களிலும் வந்துட்டு அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் அதன் நாளை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த ஒரு கூட்டமானது, சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமரை சந்திப்பதற்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நாளை தினம் மற்ற மேற்கு வங்க முதல்வர், அதே போல கேரளா முதல்வர், கர்நாடக முதல்வர் போன்ற பல்வேறு எதிர்கட்சி மாநிலங்கள் ஆளக்கூடிய முதல்வர்களையும் வந்துட்டு அவர் அந்த கூட்டத்தின் போது சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கலாம். ராஜீவ், கடந்த 3 வருடங்களாக பங்கு கொள்ளாமல் இந்த வருடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கு பெறுவது நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்பாக அவர் மற்ற கட்சியைச் சேர்ந்த தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார். தற்போது சோனியா காந்தியை சந்தித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி ராஜீவ். Elevate your aspirations, guaranteed placements, and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.